உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த செந்தில் பாலாஜி வந்து இந்த இடி ரைடில் வந்து கைது பண்ணாங்க இல்லையா? அப்போ அவர் என்னெல்லாம் ட்ராமா பண்ணார் உங்களுக்கு தெரியும்ல. அவர் வந்து நெஞ்சு வலின்னு சொன்னார், நிறைய பிரச்சனைன்னு சொன்னார், அதுக்கப்புறம் வந்து அடைப்புன்னு சொன்னாங்க, அப்புறம் மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அப்புறம் திடீர்னு அவங்க மனைவி வந்து அவர் காணவே காணும் ஆட்கொணர் ஒன்று போட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லா அமைச்சர்களும் அந்த ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் அவர் போய் சந்தித்து நல விசாரிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போனாக்கா அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு பல்வேறு விஷயங்கள் பண்ணி அப்புறம் ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்களா பண்ணலையா எதுவுமே மக்களுக்கு சரியாக தெரியாது. ஊடகங்கள் வாயிலாக கசிஞ்ச விஷயங்களை நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். இப்படி செந்தில் பாலாஜி விஷயத்தை இப்படி நடக்கும், முன்கூட்டியே எச்சரிக்கையோடு இருங்க அப்படின்னு நம்ம வந்து அமலாக்கத்துறைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் நம்ம தகவல் கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க. இப்போது அதே ஒரு ட்ராமாவை தான் உதயநிதியை வந்து கைது பண்ணப்படும் பொழுது இப்போ செய்வாங்க. உதயநிதியை வந்து கைது பண்ணுறதுக்கு எல்லா விஷயமே ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எப்படி வந்து டெல்லியில் அந்த ஊழல் வழக்கில் கைது பண்ணி டெல்லியில் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ, அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய திமுகவுடைய முக்கிய அமைச்சர்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களையும் அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் வந்து கைது பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை மாதிரி ரொம்ப சுலபமாக இங்கே தமிழ்நாட்டில் உதயநிதி அவர்களையோ இல்லை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களையோ கைது பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ரவுடி கட்சி, ஏற்கனவே காடா பண்ணுவாங்க. ஸோ உதயநிதியை கைது பண்ணால் அவங்களுடைய முக்கியமான பட்டத்து இளவரசர் அவர் தான், அந்த கட்சியுடைய எதிர்காலமே அவர் தான். அவருக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பெரிய அளவில் அவர் வந்து துணை முதலமைச்சராக கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது முதலமைச்சராக அவர் வர்றதுக்கும் ஆசைப்படுறாரு, கட்சியோட தலைவராக அவர் ஆசைப்படுறாரு. திமுகன்ற கட்சியை வந்து இனிமேல் அடுத்த கட்டமாக உதயநிதி அதுக்கப்புறமா அவருடைய மகன் இன்பநிதி அந்த வாரிசுக்குள்ளேயே போகணும்னு தான் பல்வேறு விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் காய் நகர்த்தி தன்னுடைய மகன் கையில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. இந்த சூழ்நிலையில் திடீர்னு உதயநிதி நீங்கள் வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை வந்து அவர் வந்து இந்த மாதிரி முறைகேடாக பண பரிவர்த்தனை பண்ணாங்க, அதில் நிறைய தயாரிப்பாளர்கள்லாம் படம் எடுத்தாங்க, பினாமிகளாக இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் கைது பண்ண நினச்சிங்கன்னா செந்தில் பாலாஜிக்கே இவ்வளவு தூரம் வந்து ஸ்டாலின் அவர் பண்ணார். அப்புறம் தொட்டுப்பார், சீண்டிப்பார், இது பண்ணுப்பார், அது பண்ணுப்பார் அப்படின்னு வீடியோலாம் போட்டவர் தன்னுடைய சீமந்த புத்திரன், தன்னுடைய சொந்த ரத்தம், அடுத்த வாரிசு, பட்டத்து இளவரசர் அவர் உதயநிதியை கைது பண்ணும்பொழுது ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ சும்மா இருப்பாங்களா? அப்போ எவ்வளோ பெரிய கலவரத்தை தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க. பஸ்ஸை கொளுத்துவாங்களா, ட்ரெயினை கொளுத்துவாங்களா, பந்து பண்ணுவாங்களா, கடைகளை அடிப்பாங்களா, நொறுக்குவாங்களா, எல்லாத்தையும் மூட சொல்லுவாங்களா, என்னென்ன அராஜகங்கள் பண்ணக்கூடிய பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமாக அவர் கைது பண்ணப்படணும் அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாக அண்ணா அறிவாளத்துக்கிட்ட எல்லாருமே வந்து திமுகலாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவர் என்னென்ன ட்ராமா பண்ண முடியுமோ அத்தனை ட்ராமாவும் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் அமலாக்கத்துறை அதிகாரிகளை செந்தில் பாலாஜி இவங்க இது பண்ணும்போதே தாக்கல் நடத்துனாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலே. அப்படின்னா இங்கே உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ண அமலாக்கத்துறை முயற்சி பண்ணும்போது அவங்களோட வண்டியை கழுத்துக்கு அடிப்பாங்க, உடைப்பாங்க, அமலாக்கத்துறை அதிகாரிகளை வந்து அடிப்பாங்க, சட்டை பிடிச்சி இழுப்பாங்க, துரத்தி அடிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அப்போது துணை இராணுவ படையை விழிப்போட முன்கூட்டையே எத்தனை பெட்டாலியன் தேவையோ அத்தனை பெட்டாலியனை இறக்கிடுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. உதயநிதியை கைது பண்ணணும்னு மேலிட முடிவு பண்ணியாச்சு, ஸ்டாலின் அவர்களையும் கைது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ விரைவில் அது எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கீங்க. நல்ல வேலை. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, என்னுடைய மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பரமேஸ்வரன் ஒரு பேர். அவர் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து 2 சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து லவ் சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து லவ்லி பாய் சப்ஜெக்ட், லவ்வபுள்ஸ் பாய் சப்ஜெக்ட். ஸோ ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸான ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒன்று வந்து லவ்வபுள் பாய் சப்ஜெக்ட். ரொம்ப பெரிய ஒரு பட்ஜெட்டில் ஒன்று, பெரிய பிரம்மாண்டமான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பட்ஜெட்டில், இன்னொன்று வந்து ஒரு நார்மல் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தேன். இதை வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்து பாஸ்கரன், இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இருக்காங்க இல்லையா, இந்த டான் பிக்சர்ஸ், இவங்ககிட்ட தான் வந்து அவர் வந்து அவங்க மூலமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் ஒரு கோ ப்ரொடியூசராக இருக்கீங்க, பாஸ்கர்கிட்ட போகாதீங்க, உங்களுக்கு என்ன உதவியோ நான் அதை மேலிடத்தில் சொல்லி நான் பார்த்துக்கிறேன். ஸோ அதனால் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போகாமல் நீங்களே மெயின் ப்ரொடியூசராக மாறி படம் பண்ணுங்கள், அதுக்கான எல்லா ஒத்துழைப்பை நான் தரேன் அப்படின்னு சரி பட்ஜெட் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. பட்ஜெட்டில் நான் கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன், பணம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஷூட்டிங் போகலாம் செந்தில் அப்படின்னாரு. ஒரு ஷெட்யூல் 2 ஷெட்யூலில் முடிச்சிடலாம் சார். இந்த லவ் சப்ஜெக்ட்டு பிரம்மாண்டமான சப்ஜெக்ட், அடுத்த சப்ஜெக்ட்டு அடுத்தது பண்ணிக்கலாம், பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அவர் வந்து பாஸ்கரனோட டீல் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை டீல் பண்ணியிருந்து இதில் ஏதாவது இந்த இதுக்காக ஃபண்டு கிண்டு ஏதாவது மூவ் பண்ணியிருந்தாருன்னா அவர் காலி. ஸோ நான் ஏற்கனவே அவருக்கு வார்ன் பண்ணிட்டேன், நான் வந்து பிஜேபியில் இருக்கேன், பிஜேபி கிங் மேக்கராக இருக்கேன்,
கட்சியில் என்ன நடக்கும், அமலாக்கத்துறை விஷயங்கள்லாம் நாங்களே வந்து நிறைய விஷயங்களை தகவல் சொல்லுவோம், பல்வேறு விஷயங்களை நாங்கள் பண்ணுவோம், கட்சியோட வளர்ச்சிக்காக முன்னெடுப்போம். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறது கேட்டு விழிப்போடு நடந்துக்கங்க, தேவையெல்லாம் போய் மாட்டிக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒருவேளை பரமேஸ்வரன் சார் மாற்றாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே நித்யானந்தா அவர்களை சந்தித்து சில விஷயங்களை பண்ணுறதுக்காக ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டிருந்தார். அவர்கிட்ட சொல்லி நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். அது நம்முடைய மரியாதைக்குரிய ராஜா அவர்களுக்கும் நான் கடிதம் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த விஷயம் முன்னெடுக்கிறதுக்கு என்னுடைய கோல்டன் பிக்சர்ஸ் அப்படின்ற தயாரிப்புலேயே படம் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ அந்த படத்துக்கான வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் வந்து கைது பண்ணப்பட்டார், விசாரணைக்கு போகிறாங்க அமலாக்கத்துறைன்னு வரும்பொழுது இப்போ வந்து மிகப்பெரிய நெருக்கடி திமுகவுக்கு வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவங்களுக்கு பிடிச்சி தான் இந்த ரூட்டு பிடிக்க முடியும். அப்போது உதயநிதியை கண்டிப்பாக கைது பண்ண போகிறாங்க. அவர் நெஞ்சு வழியில் ட்ராமா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செந்தில் பாலாஜியை விட பல மடங்கு ட்ராமா இவங்க பண்ணுவாங்க, அப்பாவும் பிள்ளையும் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்றது தான் நான் அமலாக்கத்துறைக்கு எச்சரிக்கையாக கொடுக்குறேன். கோட்டை விட்டுறாதீங்க, தும்ப விட்டு வாழை பிடிக்க வேண்டாம்.